அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 10/3/2025 மாசி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. ஏகாதசி திதி காலை 7:45 வரை, பின்பு வளர்பிறை துவாதசி திதி. பூச நட்சத்திரம் இரவு 12:51 வரை, பின்பு ஆயில்ய நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று ஏகாதசி என்பதால் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சுப முகூர்த்த நாள். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 11இல் சூரியன், சனி சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களின் பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருந்து அனைத்து விதமான தேவைகளும் பூர்த்தியாகும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சந்திரன் உங்கள் ராசிக்கு 4இல் இருப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களால் சிறு சிறு நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு, புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் உயரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நெருங்கியவர்களின் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், 2இல் சந்திரன், 9இல் சூரியன், சனி சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் சிந்தித்து பேசுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பதால் உங்களது ஓய்வு நேரம் சற்று குறையும். முடிந்தவரை வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 9இல் புதன், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலில் ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன், சனி, 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும்.
குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இருப்பதால் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு உடனிருப்பவர்களால் வீண் நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சூரியன் சனி, 9இல் குரு, 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாகும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடினமான பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு சுக்கிரன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் குறையும். உங்களுக்கு இருந்த அலைச்சல் டென்ஷன்கள் எல்லாம் குறைந்து எந்த ஒரு காரியத்தையும் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது மறைந்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 5இல் புதன் சுக்கிரன், 9இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களின் பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். உத்தியோக ரீதியாக இருந்த குழப்பங்கள் தற்போது குறைந்து ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உறவினரிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது முழுமையாக குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் செவ்வாய், 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் சனி சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது என்றாலும் தேவையற்ற நெருக்கடிகளால் மன அமைதி குறைவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் நிலைமையை சமாளிக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முடிந்தவரை உங்கள் பணியில் கவனம் செலுத்தினால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இன்றைய நாளில் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 6இல் செவ்வாய், 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடைவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும்.
உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். பண வரவுகள் மிகவும் தாராளமாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நேரமாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட முடியும். மற்றவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் 5இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உடன் இருப்பவர்களால் ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். ஒரு சிலருக்கு நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த தேவையற்ற விரயங்கள் எல்லாம் தற்போது குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் செவ்வாய் 5இல் சந்திரன் 12இல் சூரியன் சனி சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது தற்போது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.